ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையல பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி ஃபுட்டு தான் பண்ண போறோம். அதாவது 6 மந்த் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பம் வந்து எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கும். எனக்கும் அதே டவுட் தான் இருந்தது. என்னோட டாக்டர் கிட்ட கேட்குறப்போ அவங்க சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. அத வந்து நான் வந்து என் குழந்தைக்கு வந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்ன குடுத்தேன் அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதெல்லாம் எப்படி குடுக்குறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல புதுசா பார்க்குற எல்லாரும் கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் பியூரி தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாரி ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள வந்து எடுத்திருக்கேன். அத நல்லா கழுவிட்டு, தோலெல்லாம் சீவிட்டு, இந்த மாரி நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த மாரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அதுல அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள வந்து சேர்த்துட்டு, அது கூடயே கொஞ்சம் தண்ணிய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத அப்படியே ஸ்டவ்ல எடுத்து வச்சு நம்ம வேக வச்சிரலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தா போதும். நல்லாவே வெந்துரும். சிலர் வந்து இத வந்து ஆவியில வேக வச்சு கூட குடுப்பாங்க. அப்படியும் குடுக்கலாம். ஆனா நான் வந்து என்னோட பையனுக்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு தான் நான் குடுத்தேன். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப இத வந்து நம்ம வெந்துருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிற வேண்டியதுதான். பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிருச்சு. இப்ப இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கலாம். மாத்திட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து ஆப்பிள் பியூரி வந்து ரெடி ஆயிருச்சு. இத வந்து அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியா பண்ணிட்டோன்னு பாருங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு குடுத்து பாருங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பேரிக்காய் இருக்குல்ல, அத வந்து நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாரி ஒரு சின்ன சைஸ்ல ஒரு பேரிக்காய வந்து எடுத்திருக்கேன். இத நல்லா கழுவிட்டு, தோலெல்லாம் சீவிட்டு, இந்த மாரி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த மாரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேரிக்காய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு, இப்ப ஸ்டவ்ல எடுத்து வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து நம்ம ஆப்பிள் பியூரி பண்ணோம் இல்லையா? அதே மெத்தட்ல தான் நம்ம பண்ணணும். ஆனா இது வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நர நரன்னு இருக்கும், புளிப்பா இருக்கும். அதனால சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆனாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. சில குழந்தைங்க வந்து 2, 3 நாள் கூட மோஷன் போகாம இருப்பாங்க. அந்த மாரி குழந்தைங்களுக்கு வந்து இது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஃப்ரீயா வந்து மோஷன் போவாங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அத நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப நல்லா ஆறிருச்சு. இப்ப இத மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். மாத்திட்டு இத வந்து அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.